வணக்கம் நண்பர்களே, ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மாருதி சுசுகி சியாஸ் பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் மட்டும்தான் வருது. மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 இருக்குங்க. சிக்மா, டெல்டா, ஜீட்டா, ஆல்ஃபா. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேசிக் மாடலான சிக்மா தாங்க. இதோட கலர்ஸ், ப்ரைஸ், ஃபீச்சர்ஸ் இன்ஜின் எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக இப்போ Volkswagenோட வெர்ச்சஸ், ஸ்கோடா ஸ்லாவியா, ஹுண்டாய் வெர்னா, ஹோண்டா சிட்டிக்கும் யூக்கெல்லாம் இந்த வண்டி போட்டி போடுதான்றதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது பேசிக் மாடலாக இருந்தாலும் ரிமோட் கீலெஸ் என்ட்ரியோட கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகியோட லோகோ இந்த பக்கம், லாக் அண்ட் லாக் பட்டன், ஒரு ஸ்பேர் கீலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிமோட் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். என்னோட ஹேண்டில் பாஸில் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ போடுற மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. மேலே ஒரு ட்வீட்டர் இருக்குது டோர்ஸில். இங்கே பாருங்கள், பிளாக்கு கான்ட்ராஸ்ட்டாக உடன் ஃபினிஷிங்கும் வந்திருக்கு. இது பேசிக் மாடலாக இருந்தாலுமே அந்த உடன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. லாக்கிங்ஸ்லாம் க்ரோம் ஃபினிஷிங்கில். இங்கே பாருங்கள், பேசிக் மாடலே ஓரியன்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்திருக்கு. அண்ட் 4மே வந்து பவர் விண்டோஸ் சுவிட்சஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஃபேப்ரிக் இன்சர்ட், அதுக்கு கீழே வந்து ஒரு லெதர் இன்சர்ட்டும் பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், வாட்டர் பாட்டில் ஹோல்டர். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் மாடல்லே வந்து பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம் தான். அண்ட் வண்டியில் இந்த இடத்துல வண்டியோட இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் ப்ரெஷர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுற டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இந்த இடத்துல டிரைவர் சைட் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது, ஒன்லி ரிக்ளைனிங் மட்டும் தான். பட் சீட்ஸ் எல்லாமே வந்து பீச் கலரில் நல்ல ஒரு குஷனிங்கோட டெக்ஸ்டர் பேட்டர்னும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பீச் கலர் நல்லா இருக்குது. பட் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். கர்வியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் சீட்டிங் பொசிஷன். அண்ட் ஹெட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்து ரெண்டுமே இருக்குது. ஸோ லாங் ஜேர்னி நல்லாயிருக்கும். பேசிக் மாடலாக இருந்தாலும் இந்த வண்டியில் நான் இன்னொரு வேந்து போன விஷயம் பார்த்தீங்கன்னா சென்டரில் டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு டெட் பெடல் இருக்குது. இது மேனுவல் வெர்ஷன். ஸோ 3 லிவர்ஸ் வந்துருக்குங்க. அண்ட் வண்டியோட இன்ஜின் போனட் ஓப்பன் அங்கே இருக்குது. பேக்கில் பூட் ஓப்பனிங்கான ஹூக்கும் இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேப்புக்கான ஓப்பனிங் இந்த இடத்துல வந்துருக்குங்க. வண்டியில் மேலே பார்த்தீங்கன்னா ஐடில் ஸ்டாப் அண்ட் ட்ராக்ஷன் பட்டனுக்கான கண்ட்ரோல்ஸ், ஹெட்லைட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. கீ போடுறது பார்த்தீங்கன்னா இல்லுமினேஷன் லைட்டிங்கும் வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல டேஷ்போர்டில் உடன் ஃபினிஷிங், ஏசியோட வெண்ட் எல்லாம் பிளாக் கலரில் சின்ன க்ரோம் ஃபினிஷிங் வந்திருக்குங்க. இந்த ஹேண்டில் பார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் சுசுகி லோகோ, இங்கே ஒரு ஏர் பேக்காக இருக்குது. இங்கே கால்ஸ் பேசுகிறது மாதிரி ப்ரொவிஷனும் வந்திருக்கு. ஸ்டேரிங் போர்டு ஆடியோ கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக் மாடலாக இருந்தாலும் தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங், டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. ஸ்டேரிங் 5.4 mm வந்து டர்னிங் ரேடியஸும் இருக்குது. இந்த பக்கம் வைப்பர் பிளேட்ஸ்க்கான கண்ட்ரோல், இந்த பக்கம் லைட்ஸ்க்கான கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட சாவி பான் பண்ணலாம். எம்ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பேசிக் மாடலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட் ஃபீச்சர்ஸோட வருது. இந்த பக்கம் ஆர்பிஎம் மீட்டர்ஸ், கீழே டெம்பரேச்சர், இந்த பக்கம் ஸ்பீடா மீட்டர், அதுக்கும் கீழே ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிட்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியில் பேட்டரி, மெயின் பேட்டரி இல்லாமல் இன்னொரு பேட்டரி அடிஷ்னலாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் பிரேக் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த பிரேக் ரீஜென்ரேட் ஆகி அந்த பேட்டரியில் போய் சேவ் ஆகிடும். டியூரிங் நீங்கள் ஆக்சலரேஷன் பண்ணும்போது அந்த பேட்டரியில் சேவ் ஆன எனர்ஜி வந்து உங்களுக்கு வண்டி புல் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம். மைலேஜும் நல்லா வரும். நீங்கள் மேலே டைம், இங்கே டெம்பரேச்சர், அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பட்டன்ஸ் வந்து ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அந்த மாதிரி மாறுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, எஸ், இந்த பட்டனில் தான் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ் அண்ட் டைம், ஐடில் டைம், அண்ட் வண்டியோட இன்ஜின் அந்த பவர், டார்க் நீங்கள் ஆன் பண்ணும்போது வரும், ஆக்சலரேஷன், அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் மாடலில் நல்லா பண்ணியிருக்காங்க. சென்டரில் பெரிய ஒரு ஏசி வெண்ட் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோ நல்லாவே இருக்கும். சென்டரில் ஹஜார் லேம்ப்கான ஸ்விட்ச் அங்கே வந்திருக்கு. அதுக்கும் கீழே மியூசிக் சிஸ்டம். எஸ், மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வருது. அது பேசிக் மாடலாக இருந்தாலும் ப்ளூடூத், முக்கியமாக பாருங்கள் சிடி எல்லாமே இருக்குது. ஸோ இன்னமும் வந்து சிடிக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, ஏஎம், எஃப்எம். ஸோ எனக்கு வந்து இந்த கிளாசிக்கான இந்த பழைய மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பட்டன்ஸ், எஃப்எம்ஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிப்பீட் மோடு, அது மாதிரி ரேண்டம் பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து டியூனர் எஃப்எம்க்கு. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பிளாக் கலரில் இருக்கா, மெயின்டெனன்ஸ் ஈஸி. கீழே ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஏசி தான். ஸோ ஆட்டோமேட்டிக் ஏசி கிடையாது, மேனுவல் ஏசி கொடுத்துருக்காங்க. ஹீட்டர் அண்ட் கூலிங் ஃபங்க்ஷனும் இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வந்து க்ளோசிங் மாதிரி வந்திருக்கு. ஒன் டச்சில் ஓப்பன் ஆகுது. உள்ளே வந்து சார்ஜிங் சாக்கெட், யூஎஸ்பி அண்ட் ஆக்சிஜனுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே அதுக்கு கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்திருக்கு.
அண்ட் இந்த இடத்துல ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வேணான்னா அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த கன்சோல் பார்க்குறதுக்கு. அண்ட் வண்டியோட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கியர் லிவர்ஸ். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே சொன்னோம் இல்லையா. இது ரப்பரைஸ்டு குஷனிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்ட் பிரேக், இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் டிரைவருக்கு ஒரு ஹேம் ரெஸ்ட்டாக இருக்குது. ஹேம் ரெஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஹேம் ரெஸ்ட்டும் நல்லா குஷனிங் பீச் கலரில். இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. லாங் ஜர்னிக்கு இந்த மாதிரி கியர் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நண்பர்கள், அதே போல் பேசஞ்சர் சைடு இந்த இடத்துல ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கூலான ஃபீச்சர். அண்ட் இந்த பக்கம் ஒரு கைப்பிடியும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா மேப்பிங் லைட்ஸ் அண்ட் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நார்மல் ஹாலஜன் டைப் தான். அண்ட் சென்டரில் ஐஆர்விஎம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து சன்வைசர் மட்டும்தான். அண்ட் இந்த வுடன் ஃபினிஷிங் பாருங்கள், நல்லா கச்சிதமாக வந்து டேஷ்போர்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு ஏர் பேக்கும் இருக்குது. ஒரு 3 கலர் இருக்குது, பிளாக், வுட், கீழே பீச் கலர். கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு இது பாருங்கள், மியூசிக் சிஸ்டத்துக்கு ஒரு ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மாருதி டன் ஏ குட் ஜாப் ஹியர். அண்ட் வண்டியில் செகண்ட் ரோக்கு மூவ் ஆன் ஆகலாம். செகண்ட் டோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு பிளென்ட்டியான ஸ்பேஸுக்கு. ஸோ ஒரு சிடானுக்கு ஏற்ற மாதிரி நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் ஸ்பேஷியஸாக இருக்குது. உள்ளே போய்ட்டு உட்காந்து மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டோர்ஸ் பார்க்கலாம். டோர்ஸில் இங்கே சைல்டாக கொடுத்துருக்காங்க. மேலே பிளாக் கலர், கீழே அதே போல் வுடன் ஃபினிஷிங். நீங்கள் வந்து ஒரு ஃபேப்ரிக் இன்சர்ட், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் இன்சர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ், லாக்கிங்ஸில் க்ரோம், இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கரும் இருக்குது. வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால் வண்டியோட ரியர் சீட் கம்ஃபர்ட் தான். எஸ், லெக் ரூம் ஸ்பேஸ் பாருங்கள், நல்லா மேசிவாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. அண்ட் செடான் மாடலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லெக் ரூம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி வெண்ட். எஸ், ஏசி வெண்ட். கீழே சார்ஜிங் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளோயர் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். 2 இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசியோட கூலிங் கேபினில் நல்லாவே நிற்கும். அண்டு ஓவரால் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கே உட்காந்துருக்கேன், அப்படியே பாருங்கள். எஸ், சீட்டு இந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமாவும் இருக்குது. ஸோ இங்கே ஆரம்பிக்கிற சீட்டு அப்படியே லென்த்தியாக இது வரைக்கும் வருது. ஸோ 3 பேர் என்ன மாதிரி ஆளுங்க தாராளமாக இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ லாங் ஜர்னிக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐஎஸ்எஃபிக் சீட்ஸும் அந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட்டும் இருக்குது. ஆம்ரெஸ்ட்டுக்கு வாட்டர் பாட்டில் ஒரு கப் ஹோல்டர்ஸும் வந்திருக்கு. கீழே வந்து 3 சீட்டுக்குமே வந்து சீட் பெல்ட்டும் இருக்குது. மேலே வந்து கேபினில் ஒரு லேம்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தோம் நம்ம, அங்கே ஒரு லேம்ப் இருந்துச்சு. அண்ட் சைடில் உங்களுக்கு பாருங்கள் சீட் பெல்ட்டும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் மாடல்லே வந்து இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு. ஹெட்ரெஸ்ட் வந்து இன்டெகிரேட்டடாக இருக்குது. ஸோ அது வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஓவரால் டேஷ்போர்ட் பேக்லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. நண்பர்களே, இப்போ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து 1 by 1 எக்ஸ்டீரியரில் பார்த்துட்டு போகலாம். லைட்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் வந்திருக்கு. பட் ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர்ஃபுல்லான ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுற்றி சரௌண்டிங் வந்து ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. அட்டென்ஷன் டீட்டெயில்டாக ஹைபீம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ஹாலஜன் அண்ட் ஒரு பார்க்கிங் லேம்பும் வந்திருக்கு. ஹெட்லைட் கன்சோல் வந்து நல்லா ஒரு கர்வியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு ஃப்ரண்ட் கிரில் பாருங்கள், ஃபுல்லாமே வந்து மேலே வந்து குரோம் லைன்ஸ் வந்திருக்கு. கீழே வந்து அந்த குரோம் லைன் வந்து ஃபுல்லாமே ரன் ஆகுது. சென்டரில் சுசுகி லோகோ. இங்கே ஒரு க்ளாஸியான பிளாக் ஃபினிஷிங் வந்து லுக் வந்து நல்லா கான்ட்ராஸ்டாக எடுத்து கொடுக்குதுங்க. அடுத்தபடியாக வண்டியோட பம்பர் பார்க்கலாம். ஃப்ரண்ட் பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் போட்டுக்கலாம். ஃபுல்லாமே ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்னால மெயின்டெனன்ஸ் ஈஸி. பம்பரும் ஒரு கர்வியாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm இருக்குது. ஸோ இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் செடானுக்கு போதுமான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 2 வைப்பர் பேஸ் கொடுத்துருக்காங்க. வாஷர் எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பானட்டில் அந்த இடத்துல வந்து 2 வாஷரும் வந்திருக்கு. பானட்டோட லென்த்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கார் போல் வந்து அப்பீலிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. வண்டியோட சைட் ப்ரொஃபைலில் ஓஆர்எம்ஸில் உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்திருக்கு. இது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான், ஃபோல்டபுள் கிடையாதுங்க. நண்பர்கள், எழுதபடியே வண்டியோட டயர்ஸ் பிரேக்ஸ் பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீல் கேப் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பேசிக் மாடல்னால டிஸ்க் பிரேக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். அண்ட் டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 185/65 15 inch டியூப்லெஸ் டயர்ஸ் வந்திருக்குங்க. அண்ட் வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் மெக் போர்ஷன் ஸ்டார்ட் வித் கால் ஸ்ப்ரிங். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் கிளாடிங்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து
முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் காஸ்ட் கட்டிங் பண்ணலைங்க இங்கே மாருதி. அண்ட் வண்டியோட பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக்கோட வருது. அண்ட் உள்ளேயும் பாருங்கள் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்லாம் வந்து தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்ட் கட்டிங் பண்ணலை. பேக்கில் டாரிசன் பிமேக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் டைப்பில். ஸோ இதுதான் வந்து வண்டியோட ரியர் போர்ஷன். வண்டியோட ஓவரால் சைட் போர்ஷன் என்ன வேக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட டைமென்ஷன் தான். வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2650 இருக்குது. ஸோ லாங்கர் தி வீல் பேஸ் மோர் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால தான் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. வண்டியில் பேல பி பில்லர் பிளாக் ஒட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு லுக் வைஸ் வந்து சைட் ப்ரொஃபைல் ரொம்ப நல்லாயிருக்கு. கீழே வண்டியோட டைமென்ஷன்ஸ் கிராஸ் வெயிட் எல்லாமே வந்து கொடுக்குறேன் பாருங்கள். வண்டியில் டேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 43 லிட்டர் கொடுத்துருக்காங்க. லாங் ஜர்னிக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பேக்கில் ஸ்டாப் லாம்ப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. நெக்ஸ்டோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. பேக்கில் அதே போல் உங்களுக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபாகர் லைன்ஸ் இருக்குது. ஸோ மழை பெஞ்சாலும் அதில் உங்களுக்கு தண்ணி நிற்காமல் அந்த ஹீட் பாஸ் ஆகிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சிடான் டைப்பில் உங்களுக்கு வைப்பர்ஸ் பிளேட்ஸ் வராது. நண்பர்கள் அடுத்த பிறகு டெய்ல் லைட் பார்க்கலாம். டெய்ல் லைட் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பிளிட் டெய்ல் லைட் மாதிரி வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா உள்ள ஹாலஜன் டைப்பில் வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸ்டாப் லாம்பும் வந்து ஹாலஜன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல லுக் வைஸ் நல்லா இருக்குது. பேக்கில் ரிவர்ஸ் லைட் அந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல சியாஸோட பிராண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ட்ரீட்மெண்ட்டில் வந்திருக்கு. சென்டரில் சுசுக்கியோட லோகோ, இந்த பக்கம் ஸ்மார்ட் ஹைப்ரிட்கான பிராண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட பேக் போர்ஷன் இதுதான். அண்ட் பேக்கில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும் கிடையாது, பார்க்கிங் சென்சார் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பேசிக் மாடல். அண்ட் பம்பரில் இந்த இடத்துல ரிஃப்ளெக்டருக்கு கான்ட்ராஸ்டாக பிளாக் எலமெண்ட்டும் இருக்குது. 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா வேணால் நீங்கள் அக்சசரிஸில் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மேசிவாக பெருசாக இருக்குங்க. எஸ், பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 510 லிட்டர் இருக்குது. ஸோ சிடான் செக்மெண்ட்டுக்கே உரியதான அந்த ஸ்பேஷியஸான வந்து பூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ஜர்னிக்கு நீங்கள் 5 பேருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் தாராளமாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு நல்ல பெருசாக இருக்குது. 510 லிட்டருங்க. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் உள்ள வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் வந்து பூட் ஸ்பேஸ். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலில் இருந்தாலும் நீங்கள் லாங் ஜர்னி போகும்போது நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் வண்டியோட ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதாங்க. ஸோ இது வந்து ஸ்டீல் வீல் தான். அதே வந்து 15 இன்ச்சே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற டூல் கிட்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்லாம் ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்காங்க. வண்டியோட பேக்கில் பூட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்காங்க. காஸ்ட் கட்டிங்கெலாம் மாருதி பண்ணல. வண்டியில் இந்த இடத்துல நம்பர் பிளேட்டுக்கான லைட் வந்து உங்களுக்கு நார்மல் ஹாலஜன் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நண்பர்கள் அடுத்தபடி இன்ஜின் பார்க்கலாங்க. இன்ஜின் மோனட்டில் மேலே இன்சுலேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் கட்டிங் பண்ணலை. முக்கியமாக இது பேசிக் மாடல் பெட்ரோல் வெர்ஷன் இருந்தாலும் கொடுத்துருக்கு, நல்ல விஷயம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1462 cc K15 பெட்ரோல் இன்ஜின் ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜியோட வருது. 4 சிலிண்டர்ஸ் இருக்குங்க. இதோட பவர் 104.6 PS at 6000 RPM. இந்த டார்க் வந்து 138 Nm டார்க் அட் 4400 RPM இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் 4 ஃபீட் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 20.65 மேனுவலும் ஆட்டோமேட்டிக் 20.04 சொல்லியிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக அந்த மைலேஜ் மாற வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதை பொறுத்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியோட கேஸ் என்ன மாடல் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து வண்டியில் 2 பேட்டரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி பார்த்தோம், அதுதான் அது. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸா ப்ளூ, ஒரு ப்ரௌன் கலர் அண்ட் கிரே, சில்வர், ரெட், ஆர்டிக் ஒயிட் அண்ட் ஒரு பிளாக் கலரும் ப்ளூயிஷ் பிளாக்கும் கொடுத்துருக்காங்க. டியூவல் டோனில் இந்த 3 கலரும் வருதுங்க. நண்பர்களே வண்டியோட விலை விவரத்துக்கு வரலாம். இந்த பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா 9.40 lakhsல ஆரம்பிக்குது. 50,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க மாருதி தரப்பில். நீங்களும் வண்டி வாங்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடலே 4 பவர் விண்டோஸ் அண்ட் ABS, EBD, ஏர் பேக், மியூசிக் சிஸ்டம், ப்ளூடூத் கண்ட்ரோல் எல்லாமே கொடுக்குறாங்க மாருதிங்க. மற்ற கார்ஸ் அதாவது வெர்னா, சிட்டி, ஸ்லாவியா வச்சஸ்லாம் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்குது. ஸோ இந்த மாடல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கார் அண்ட் பைக் வீடியோஸ் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறாங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.